children. நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 4th standard 3rd term social science unit 3 rights and duties of children. அதில் நம்ம evaluation பார்க்க போகிறோம். Roman letter 1. Choose the correct answer. சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். First one. This is against Indian law. இந்திய சட்டத்திற்கு எதிரானது. Children studying in school, children below 14 years working in industries, children participating in school activities, children getting nutritious food. ஸ்கூலில் குழந்தைங்க படிக்கிறதா இல்லைன்னா அந்த ஃபேக்ட்ரிஸில் போய் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வேலை செய்கிறதா, அப்புறம் ஸ்கூல் ஆக்டிவிட்டியில் வந்து குழந்தைங்க வந்து பங்கேற்றலாம், குழந்தைகள் வந்து தரமான உணவை பெறுதல். இது எது வந்து சட்ட விரோதமானது அப்படின்னா என்னது? பி. சில்ட்ரன் பிலோ 14 இயர்ஸ் ஒர்க்கிங் இன் இண்டஸ்ட்ரீஸ். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தொழிற்சாலைகளில் வேலை செய்வது சட்டவிரோதமானது. அதை எடுத்து இங்கே எழுதணும். செகண்ட் ஒன். போலியோ டிராப்ஸ் ஆர் கிவன் டு. இந்த போலியோ சொட்டு மருந்து தானே யாருக்கு கொடுக்கணும்? மென்னா, உமென்னா, சில்ட்ரனா, சீனியர் சிட்டிசன்ஸா? சில்ட்ரன். அதை எடுத்து எழுதணும். தேர்ட் ஒன். A set of rules of a country is known as the. ஒரு நாட்டினுடைய விதிமுறைகளின் தொகுப்பை டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஸ்டோரி புக்குன்னு சொல்லுவோமா, ரூல் புக்குன்னு சொல்லுமா, கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோமா, டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லுவோமானா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அரசியல் அமைப்புன்னு பேர். இப்போ நம்ம படித்தோமா இல்லையா, அதுதான். அதை எடுத்து இங்கே எழுதணும். ஃபோர்த் ஒன். Which of the following is not a right of children? எது குழந்தைகளுடைய உரிமை இல்லை? Getting driving license, getting education, living in a healthy manner. எது? இப்போ குழந்தைங்களுக்கு போய் லைசன்ஸ் வாங்கி கொடுக்கலாமா? அது குழந்தைங்களோட உரிமை கிடையாது. அப்போ எதுனா getting driving license. இதை எடுத்து இங்கே எழுதணும். Right, true or false. இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரூவாக இருந்தால் ட்ரூ போடுங்க, ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் போடுங்க. த சைல்டு ஹேஸ் தி பேசிக் ரைட் டு கெட் போலியோ ட்ராப்ஸ். போலியோ சொட்டு மருந்தை பெறுவது குழந்தைகளுடைய அடிப்படை உரிமை. அது உரிமை. போலியோ ட்ராப்ஸ். அப்போ ட்ரூ. தேர் ஆர் சேம் ரைட்ஸ் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ் ஆஃப் சில்ட்ரன். அனைத்து வயது குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான உரிமைகள் இருக்குதா? எஸ். அப்போ ட்ரூ. All children of age 6 to 14 years should be employed. 6லேருந்து 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளும் வேலை செய்ய வேணும்னு சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகாமல். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ். Hitting children is wrong. குழந்தைகளை துன்புறுத்துவது தவறானது. ட்ரூ. குழந்தைகளை போய் துன்புறுத்தலாமா? அது தவறு. Children should be aware of bad touch. குழந்தைகள் தவறான தொடுதலை அறிந்திருக்க வேணும், தெரிஞ்சிருக்கணும் எது தவறான தொடுதல்ட்டு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓகேவா? ரோமன் லெட்டர் 3 மேட்ச். சைல்ட் லைன் நம்பர், வேக்சின்ஸ், வார்ஸ், சிட்டிசன், சைல்டு லேபர். இதுக்கு மேட்ச் ஆனது சைல்டு லைன் நம்பர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 1098 1098 1. Vaccines protects from diseases. 2. Wash சுகாதாரம், sanitation. படிச்சோமா இல்லையா? அதுதான். Citizen. Citizen அப்படின்னா குடிமகன், ஒரு நாட்டினுடைய உறுப்பினர். த மெம்பர் ஆஃப் எ கண்ட்ரி. 4th one. சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர், இல்லீகல் சட்டவிரோதமானது. 5th one. இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அப்புறம் சைல்ட் லைன் நம்பர் 1098 அப்படி கரெக்டாக அதை நேருக்கு எழுதுங்க. 4th one. ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன். வாட் ஆர் த 3 parts on your body where no one should touch?
குழந்தைகளோட எந்த பகுதியெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? அது என்ன? பேஜ் நம்பர் 134. அதில் பாருங்க இருக்கு, இங்கே பாருங்க. No one should touch the lips, chest and between my legs. First, in our body. What is சொல்றோமா? No one should touch the lips, chest and between my legs in our body. Okay வா? What are the different rights you have as a child? குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ள பல்வேறு உரிமைகள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? என்னென்ன உரிமைகள்? பேஜ் நம்பர் 129 எடுத்துக்கலாமா? பாருங்க 129. The 4 major child rights are, இதுதான் right to survival, right to development, right to protection, right to participation. ஓகேவா? ரைட் ஷார்ட் நோட் ஆன் ரைட் டு சர்வைவல், உயிர் வாழ்வதற்கான உரிமை, அதை பற்றி குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் பாருங்கள், ரைட் டு சர்வைவல் இருக்குது பாருங்கள். எந்த இடத்துல பாருங்கள்? பேஜ் நம்பர் 129. அது இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் இதான் இந்த கொஸ்டின். பாயிண்ட் 1 எடுக்கலாம். இட் இஸ் டு என்ஷூர் எவரி சைல்டு ஹேஸ் ஆக்சஸ் டு மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபுட். இதோட முடிச்சுக்கலாம். அது செகண்ட் பாயிண்ட். திஸ் ஹெல்ப்ஸ் இன் ஹெல்த்தி growth in all children. இன் செகண்ட் பாயிண்ட். தேர்ட், there are different rights for children below the age of 6 and between the age of 6 to 14 years. இது தேர்ட் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன். The WASH program is also a part of it. அது என்னென்ன பாருங்க. இது ஃபிஃப்த் பாயிண்ட். WASH stands for water, sanitation and hygiene. இதுதான் என்னது? தேர்ட் கொஸ்டினுக்குரிய பதில். இது நீங்கள் பாயிண்டாக எழுதுனீங்கன்னா புரியும். ஃபோர்த் ஒன் பாருங்க. Have you ever used your right to participate? Describe. பங்கேற்பதற்கான உரிமைகள் எப்போதாவது நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க. உங்களை கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எஸ் ஆர் நோ சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? எஸ், ஐ ஹாவ் யூஸ்டு மை ரைட். The social teacher said to give a speech on any one of the Indian freedom fighters. I used my right to participate and spoke about Subramania Bharati. மறுபடியும் இன்னொருத்தனை சொல்கிறேன் கேளுங்க. எஸ், ஐ ஹாவ் யூஸ்டு மை ரைட். பங்கேற்பதற்கான உரிமையை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அடுத்தது பாருங்க. The social teacher said to give a speech on any one of the Indian freedom fighters. சோஷியல் டீச்சர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி பேசுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஐ யூஸ்டு மை ரைட் டு பார்ட்டிசிபேட் அண்ட் ஸ்போக் அபவுட் சுப்பிரமணிய பாரதி. நான் வந்து என்னுடைய உரிமையை பங்களிப்பை கொடுத்து நான் சுப்பிரமணிய பாரதியை பற்றி பேசினேன். ஒய் ஆர் ரைட்ஸ் இம்பார்ட்டன்ட்? உரிமைகள் முக்கியமானவை ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 128 எடுத்துக்கலாம். இதுக்கு children have certain rights to ensure that every child is treated the same. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பாருங்க செகண்ட் பாயிண்ட். பாயிண்ட் 2, these are practice to create a healthy environment for the children to live in. அடுத்தது, so the rights are important. கேள்வியில் கொடுத்துருக்காங்க பாருங்க. why are rights important கேட்டிருக்காங்க. அதுக்கு தேர்ட் என்ன எழுதுவோம்? so the rights are important. இப்போ இது ஒரு ப்ராஜெக்ட். என்னென்னா இப்போ நாங்கள் எத்தனை இதெல்லாம் சொன்னால் ரைட்ஸு, சைல்டு ரைட்ஸு, அதில் ஏதோ ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டு ஒரு நாடகமாக நடித்து காமிங்க. ஏதோ ஒரு சைல்டு ரைட்ஸ்
அதுதான் உங்களுக்கு ப்ராஜெக்ட். இதோட இந்த யூனிட் 3 ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சில்ட்ரன் லெசன் முடிஞ்சது. தேங்க்யூ சில்ட்ரன்.